ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸோட லிஸ்ட்டை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். நம்ம லிஸ்ட்டில் ஃபஸ்ட்டாக பார்க்க போகிறது 2014 ரிலீஸ் ஆன படம் தான் புங்கி தாசா. இந்த படத்தில் கோமல், ஆஸ்மா மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 4.5 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்களில் 70% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு கன்னடா மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் புங்கி தாசா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க. இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 10வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2016 ரிலீஸ் ஆன படம் தான் மர்ம பூமியில் ஆன. இந்த படத்தில் நம்ம பிஜு மேனன் மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான காமெடி ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 5.1 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 79% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழில் பாலைவனத்தில் யானை அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம சீத்திரையில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 9வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2021 ரிலீஸ் ஆன படம் தான் மெரிஸ். இந்த படத்தில் தினேஷ் தேஜ், ஸ்வேதா அவஸ்தி மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 47% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் மெரிஸ் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தேன். இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 8வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 1999 ரிலீஸ் ஆன படம் தான் தாள். இந்த படத்தில் நம்ம அனில் கபூர், ஐஸ்வர்யா ராய் மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 6.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 68% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்துக்கு தமிழில் தாளம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தோம். இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 7வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் ஜானே ஜான். இந்த படத்தில் நம்ம கரீனா கபூர், விஜய் வர்மா மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 92% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு ஹிந்தி மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் ஜானே ஜான் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தோம். இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 6வது இடத்தை பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2022 ரிலீஸ் ஆன படம் தான் கோரமேனு. இந்த படத்தில் நம்ம ரவி ஆனந்த், கரிஷ் உத்தமன், இந்து குசுமா மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்துக்கு தமிழ்லையும் கோரமேனு அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துக்கு தமிழில்
அகங்காரம் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்லேயும் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 5வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2010 ரிலீஸ் ஆன படம் தான் காக்டெயில். இந்த படத்தில் நம்ம ஜெயசூர்யா, அனூப் மேனன், பகத் பாசில், ஜோஜு ஜார்ஜ், சம்வர்தா மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான த்ரில்லர் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7.2 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 68% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு மலையாள மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் காக்டெயில் அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 4வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2014 ரிலீஸ் ஆன படம் தான் ஓகலு குசா குசா லாட். இந்த படத்தில் நம்ம நாகசௌரியா, ராஷி கண்ணா, ஸ்ரீனிவாஸ் மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ரொமான்ஸ் ட்ராமா மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7.6 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 66% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழில் முதல் கனவே அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. படத்தோட லிங்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை யூடியூப்பில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 3வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் கந்திவதாரி அர்ஜுனா. இந்த படத்தில் நம்ம வருண் தேஜ், வினய், சாக்ஷி மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான ஆக்ஷன் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 7.7 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 90% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் கந்திவதாரி அர்ஜுனா அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்லையும் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம நெட்ஃப்ளிக்ஸில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தவங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் 2வது இடத்த பிடிச்சிருக்கு. அடுத்து நம்ம லிஸ்ட்டில் பார்க்க போகிறது 2023 ரிலீஸ் ஆன படம் தான் 7:11 PM. இந்த படத்தில் நம்ம டெக்ஸ் வால்ஸ், பரத் ரெட்டி, சாகாஸ் மற்றும் பல ஸ்டார்கஸ் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க. இது ஒரு சூப்பரான டைம் ட்ராவல் கிரைம் த்ரில்லர் மூவி. இந்த படத்துக்கு IMDb ரேட்டிங்கில் 10க்கு 8.3 ரேட்டிங்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த படத்தை இது வரைக்கும் பார்த்தவங்கள 59% பேர் இந்த படத்துக்கு லைக் பண்ணியிருக்காங்க. இது ஒரு தெலுங்கு மூவி. இந்த படத்துக்கு தமிழ்லையும் 7:11 PM அப்படின்னு சொல்லி டைட்டில் வச்சு இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் ப்ரீமியர் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை தமிழ் டப்பிங்கில் பார்க்கணும்னு சொல்லி நினைக்கிறவங்க இப்போவே இந்த படத்தை நம்ம அமேசான் பிரைமில் தமிழ் டப்பிங்கில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தை பார்த்துருந்தாங்க இந்த படம் எப்படி இருந்தது, இந்த படம் உங்களுக்கு எந்த அளவு பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் இந்த படம் தான் 1st இடத்த பிடிச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் நீங்கள் எந்த படத்தெல்லாம் பார்த்துட்டீங்க, எந்த படத்தெல்லாம் இனிமேல் தான் பார்க்க போகிறீங்கன்னு நம்ம இந்த வீடியோவில் பார்த்த டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் உங்களுக்கு பிடிச்ச படம் எந்த படம்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸில் பார்க்க மிஸ் பண்ணாமல் நம்ம டாப் 10 தமிழ் டப்பிங் மூவிஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவுடன் சந்திக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை.